இந்த 2வது நாள் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த சிலுவை தியானமாய் இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவரை தியானித்து நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீங்களப்பா, எங்களுக்கு போதித்து நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு நன்றி. நாங்கள் இன்னும் எத்தனையோ ஆண்டவரே மாற்ற வேண்டிய இடங்கள் இருக்கு எங்கள் வாழ்க்கையில். அதெல்லாம் மாற்றத்துக்கு கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவை போல நாங்கள் மாறுவதற்குரிய நல்ல அச்சி அடையாளங்களை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுவே. நம்முடைய கிருபாசன தண்டை நெருங்குவதற்குரிய கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தமாக்குவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, நம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் செலவழிக்கிற இந்த நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் அப்பா, கொண்டு வரட்டும் ஆவியிலே ஒரு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர மாற்றங்கள் உண்டாகட்டும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே. இன்னும் உம்மை கிட்டி சேர நெருங்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. உமக்கு நன்றி. எங்களுக்கு உமக்கு இருக்கிற எல்லா பாவத்தடைகளோ தேவையில்லாத காரியங்களோ ஆண்டவரை கிட்டி சேர முடியாதபடி தடைகள் எது இருந்தாலும் அதெல்லாம் மாற்றி போடுங்க. எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாதே. உம்முடைய மகிமை நாங்கள் பார்க்கட்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் ஆண்டவரே அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை அறிகின்ற அறிவு ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு அதிகமாக தாரும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் அப்பா ஆண்டவரே. இதுவரைக்கும் அறிய உதவி செய்தீங்க, இனிமேலும் இன்னும் அந்த கிருபை எங்களுக்கு அதிகமாக தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எமது கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாடல் ஆராதனை ஆண்டவருடைய வார்த்தை ஜெபம் ஆண்டவரே குறிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு மன்னாவாய் இருக்கட்டும் அப்பா. எங்கள் பலன் அடையட்டும் எங்கள் உள்ளான மனிதன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்திருக்கிறோம், பலவீனமாய் வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு தேவைகள் உண்டு, அதெல்லாம் கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. தேவன் தானே எங்களை ஆளுகை செய்வீராக இயேசுவே. எங்களுக்காக கெத்செமனே தோட்டத்திலே எங்களுக்காக ரத்தம் வேர்வை சிந்தி ஜெபித்தீரே அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேதனைகள் எல்லாம் ஆண்டவரே அடைந்தீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக ஆண்டவரே நீர் பல கஷ்டங்களை பாடுகளை ஏற்றுக்கொண்டீரப்பா. ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டீர், ஒடுக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். கன்னத்தில் அறையப்பட்டீரப்பா, முள்முடி சூட்டப்பட்டீர் ஆண்டவரே. கை கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாரமான சிலுவை எங்களுக்காக சுமந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பரியாசம் பண்ணப்பட்டீர் ஆண்டவரே, துப்பப்பட்டீர் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான இந்த நேரத்தை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதனுடைய ஆரம்பத்திலிருந்து முடியும் மட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். பாடல், வேதவசனம், ஜெபம் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் அப்பா. உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக, தடைகள் எல்லாம் நீக்குவீராக ஆண்டவரே. இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவர்கள் அவர்களும் தேவனுடைய சமூகத்தில் பலனடைய கிருபை கொடுப்பீராகப்பா. அவர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காகவும் தேவன் தானே அவர்களை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 2ஆம் நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அற்புதமாய் நாட்களை கடக்க நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நினைப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற ஒரு
மிகப்பெரிய பாக்கியம். அவருடைய சமூகத்தில் நாம் இருப்பது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 21 நாள் ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க நமக்கு ஒன்று மாத்திரம்தான் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் நம்ப வேண்டும். அவருடைய அருகே சென்ற அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மகளுக்கு சுகம் கிடைக்குமானால், இன்றைக்கு இந்த 21 நாட்களும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்க நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இது அநேகருக்கு புரியாது, இது அநேகருக்கு தெரியாது. நேற்றைய தினத்தில் நாம் கேட்ட அற்புதமான சத்தியம், இந்த சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போனவங்களுக்கு அவங்களுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது எப்படி இருக்குதுன்னா தேவ பலனாக இருக்கிறது. எத்தனை பேர் இதை பாக்கியமாக கருதுறீங்க? இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் சிலுவையில் எதை காண்பிக்கிறார்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, சிலுவையில் ஆண்டவர் காண்பித்த மிகப்பெரிய பிரதானமான விஷயம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எந்த மனுஷனாவது இன்னொரு மனுஷனுக்கு உயிரை கொடுப்பானா? அப்படி கொடுக்கவே முடியாது. ஆனால் இந்த இயேசு மாம்சமா இந்த பூலோகத்துக்கு வந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் அடையாளமாக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒருத்தர் ஜீவனை கொடுக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. நம்மளாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை, நம்ம பிரயோஜனம் இல்லாதவங்க தான். ஆனாலும் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தி காண்பதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த சிலுவை. அதனால நமக்கு யார் இருக்கிறா, நம்ம யார் பார்த்து கொள்வா, நம்ம மேல யார் அன்பு காட்டுவா, நம்ம மேல யார் அக்கறையா இருப்பா என்று யோசித்து கொண்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை இதுதான். இயேசு அன்புள்ள தெய்வம். இயேசு உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைச்சிடக்கூடாது, அவரு நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு பூமிக்கு வந்தாரு, அவர் இறந்துட்டாரு, அவர் எங்கேயோ போய் இருக்கிறாரு, அவர் இப்ப எப்படி அன்பு காட்ட போறாருன்னு. நம்ம எப்பெல்லாம் அவரை கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் இருதயத்துல ஒரு நிம்மதி கிடைக்குது பாருங்க. அது எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு ஜீவிக்கிறார், அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார், இன்னும் என் மீது அன்பாய் இருக்கிறார் என்று அது காண்பிக்கிறது. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இந்த அற்புதமான ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் அவருடைய அன்பை நினைத்து, சிலுவையிலே இயேசு பட்ட பாடுகளை, அவர் பிரயோஜனமில்லாத நமக்காக ஜீவனை கொடுத்ததை நினைத்து, ஓ மனுஷன் செய்த மீறுதலின் நிமித்தம், மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மேல் அன்பு காட்டினதை நினைத்து, உம்முடைய விலையேற பெற்ற அன்பை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த மாலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்தவர்களாய், ஆண்டவரே உம்முடைய அன்பு எவ்வளவு மேலானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று ஆண்டவரே நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். Thank you Lord. What a glorious God we serve. உம்முடைய அன்பு என்றைக்குமே தணிந்து போகாத ஆண்டவரே. மனுஷனுடைய அன்பு மாறி போகும், ஆனால் எங்கள் ஆண்டவர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு மாத்திரம் ஒருபோதும் மாறாது என்பதை, மாறாத அன்பை எங்கள் மீது காட்டுகிற எங்கள் ஆண்டவரை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. எல்லாம் சொல்லுவோம். ஓ இயேசு
பாவியாக வைத்துக் கொண்டே இருப்பான். குற்ற மனசாட்சியோடு வைத்துக் கொண்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் என் அருகே வா, தயங்கிடாதே, என்னோடு கூட வா என்று அழைக்கிற ஆண்டவருடைய அன்பை ருசித்து எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டான். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டான். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. எல்லாரும் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமும் இயேசு அடிக்கப்பட்டாரே, சிலுவையிலே வதைக்கப்பட்டாரே. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில், இந்த மாலை நேரத்தில் அதை நினைத்து ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்களா நாம் அவரை உயர்த்துவோம். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே ஆடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எல்லாரும் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஓ இயேசு கிறிஸ்துவின் என்றும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு இணையாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? உம்முடைய விலையேற பெற்ற அன்பு ஆண்டவரே எங்கள் பாவத்தை கழுவினது மாத்திரமல்ல, இந்த சிலுவையில் நீர் காண்பித்த ஒரு மிகப்பெரிய அடையாளம் அன்பு. இன்றைக்கு மனுஷர்கள் அன்பில்லாமல் ஆகிவிடுகிறார்கள். அன்புக்கு நேர் எதிர்மறை, கோபப்படுகிறது. இந்த குணங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்துல ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன? இயேசு அன்புள்ளவராய் இருக்கிறது போல, அவர் மாறாதவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது போல,
சில இடத்தில் கோபப்படுகிற, சில இடத்தில் எரிச்சல் அடைகிற, சில இடத்தில் இந்த இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைப்போமானால், எப்பவுமே பாருங்க, பிசாசு ஒரு சில காரியத்துல அவன் குடும்பத்துக்குள்ளும் சரி, ஒரு சராசரியான மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை எரிச்சல் அடைய செய்கிறவனா இருக்கிறான். முதலாவது ஆதாமும் ஏவாளையும் வஞ்சித்த சத்ரு பின்பு காயினை வஞ்சிக்கிறது. எப்படி வஞ்சிக்கிறது? எப்படி காயினுக்குள், அவனுடைய மனதுக்குள் பிசாசு தோன்றி செய்கிறான். தன்னுடைய தம்பியினுடைய ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்த உடனே காயினுக்குள் ஒரு கோபத்தை தூண்டுகிறான். பாருங்க, இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் அதுதான். பிசாசு ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னா அந்த குடும்பத்துக்குள் விதைக்கிற ஒரு காரியம் என்னன்னா கோபம். ஆனா நம்ம என்ன நினைக்கணும்? சத்துரு எப்படிப்பட்ட எரிச்சல்கள், தூண்டுதல்கள், கோபங்களை கொண்டு வந்தாலும் இந்த சிலுவையின் மூலமாக இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற அன்பினாலே அதை நான் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை நம்முடைய இருதயத்திலே மலருமானால் நிச்சயமாகவே நாம் இந்த நாட்களில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய அன்பு விலையேற பெற்றது, உம்முடைய இரக்கம் விலையேற பெற்றது, உம்முடைய தயவு விலையேற பெற்றது, கல்வாரி சிலுவையிலே நீர் காண்பித்த உம்முடைய அன்பை இங்கே வந்திருக்கிற நாங்கள் மாத்திரமல்ல, இந்த இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய அன்பை ருசித்தவர்களாய் ஆண்டவரே, குடும்பத்தில் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. இதுவரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியல ஆண்டவரே, ஆனால் இனிமேல் இந்த அன்புள்ள ஆண்டவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவினுடைய அன்பை நாங்கள் நினைத்து நாங்களும் அன்புள்ளவர்களாய் நடக்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சிலுவை குறித்ததான ஆண்டவரே வசனங்கள் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். சிலுவையில் இருக்கிற ரகசியங்கள் ஆண்டவரே நாங்கள் சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து நாம் ஆண்டவரை இயேசுவை தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2ஆம் நாளிலே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். சில சபைகளிலே 40 நாள் இந்த கூட்டத்தை வைப்பார்கள். 40 நாட்களும் ஜனங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சபை நிரம்பி இருக்கிறத திருப்பூரில் நான் வர்ற வழியில் சில சபைகளில் நான் பார்க்குறேன். கல்வாரியை நோக்குங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கல்வாரியை நோக்குங்கள், கல்வாரி நோக்கி பாருங்கள். கல்வாரியை தியானிக்கும் நேரத்தில் கலங்கி உடையாமல் இருக்கிறவர்கள் யாருமே கிடையாது. நானும் சின்னதுலேருந்து பார்த்துருக்கேன். இந்த கல்வாரி பாட்டு பாடினா அப்படி கண்ணில் தண்ணி வரும் பாருங்க. அவ்வளோ முரடனாக இருந்தாலும், பெரிய கோபக்காரராக இருந்தாலும், அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது, அந்த நினைக்கும் போது, இந்த பாட்டெல்லாம் எப்பெல்லாம் வருதோ, கல்வாரி அன்பை என்னிடும் வேலை, இன்னும் அதை கல்வாரி ஸ்நேகம், இப்போ வரும்போது அந்த பாட்டு எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. இந்த பாட்டெல்லாம் அப்படியே நம்மளை உருக்கிரும் பாருங்க. ஒரு தானா கை நடுங்கும். இந்த வயசானவங்க கை எப்படி நடுங்கும், அப்படி அந்த கல்வாரியை நினைக்கும் போது கை நடுங்கும், உள்ளம் உடையும், கண்ணீர் தானா வரும். அதுதான் ஆண்டுடைய அந்த கல்வாரியுடைய அந்த தியாகம். இதுக்கு முன்னாடி நடந்த துக்க செய்தியை நினைச்சு பார்ப்பேன். அப்போ கூட இறுதியும் கடினமாக தான் இருக்கு, அழுக வரமாட்டேங்குது. அதே நேரத்தில் கல்வாரியை நாம் நோக்கி பார்க்கும்போது உருகாத நெஞ்சம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 2ஆம் நாளிலும் கூட இந்த கல்வாரியை நோக்கி பார்க்க வந்திருக்கிற உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதனால கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இன்றைக்கு அதை தியானிக்கிறார்கள்.
யார் தியானிக்கிறார்களோ இல்லையோ, என் வாழ்க்கையை இப்போ நினச்சி பார்க்குறேன். என் வாழ்க்கையில் துவக்கம், ஆரம்பம், தோல்வி, துக்கம், வறுமை, வியாதி, போராட்டம், இப்படி தான் இருந்துச்சு என் வாழ்க்கை. என்றைக்கு ஆண்டுடைய கல்வாரி நோக்கி பார்த்தேனோ அன்றைக்கு என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில வேதனைகள் இருக்கலாம், துக்கம், வறுமை இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை தருவார். இந்த இடம் கபால ஸ்தலம் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று நம்ம அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அந்த மலை பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய மண்டை ஓடு மாதிரியே இருக்குமா. கபாலஸ்தலம் தூரத்திலிருந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா அது ஒரு மண்டையோடு அப்படிங்கிற மாதிரி தெரியும். இங்கே போனீங்கன்னா பார்த்து அந்த மலை மேலே நிறைய மண்டை ஓடு நிறைய கிடக்குமா. பயப்படுவாங்க அங்கே போகிறதுக்கே. அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட பயப்படுகிற அந்த இடத்தை என்றைக்கு இயேசு அந்த கல்வாரி மலைக்கு வந்தாரோ அந்த மலை ஆசீர்வாத மலையா மாறிடுச்சு. நீங்களும் நானும் அப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லாத மலையா இருந்தோம், ஒரு பயப்படுகிற மலையா இருந்தோம். யாரும் நம்ம கிட்ட வர நடுங்குவாங்க, பேச பயப்படுவாங்க. அப்படி ஒரு மலையா இருந்த நம்மிடத்தில் இயேசு வந்ததினால் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வாத மலையா வச்சிருக்கிறார். அந்த மலை அங்கே வாசிக்கும் போது சபிக்கப்பட்ட ஒரு மலை, கபால ஸ்தலம். அந்த நாட்களில் யாரு கிட்ட போக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏராளமான மண்டையோடுகள் நிரம்பி கிடக்கும். அந்த இடத்தை சபிப்பார்கள். அந்த இடத்துக்கிட்ட போகும்போதே ஜனங்க சபிச்சுட்டு போவாங்க அந்த இடத்தை பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட இடமா இருந்துச்சு. இரட்சகர் இயேசு இந்த உலகத்தின் பாவங்களை போக்க, சாபங்களை நீக்க சிலுவையிலே தொங்கினார். அன்று முதல் அந்த இடம் சபிக்கப்பட்ட ஸ்தலம் அல்ல, புனித ஸ்தலம், புனித மலை, தூய ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே வருவதற்கு முன்பாக அசுத்த மலையா இருந்தோம், அசுத்த ஸ்தலமா இருந்தோம். இன்றைக்கு அந்த கல்வாரியை நோக்கி பார்க்க வந்திருக்கிற உங்களை நமக்குள்ளே இயேசு வந்ததினால் இன்றைக்கு நம்மை பரிசுத்த ஸ்தலமாக, அல்லேலூயா, புனித ஸ்தலமாக நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊரை, நம்முடைய சபையை ஆண்டவர் மாற்ற வருகிறார். குற்றவாளிகள் மரணத்தால் சாபமேற்ற மலை, குற்றவாளிகள் குற்றம் செஞ்சதுனால அந்த மலையில அவர்கள் அடிக்கப்படுவார்கள். சாபம். குற்றமில்லாதவர் மரணத்தினால் அந்த குறை நீங்கினது, சாபம் நீங்கினது. இந்த கல்வாரி மலை நாம் இன்றைக்கு தியானிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நான் சொல்ற மறுபடியும், குற்றவாளிகளின் மரணத்தால் அந்த மலை சாபமாய் மாறினது. குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியினால் அந்த மலை சொல்லுங்க பரிசுத்தமானது சொல்லலாம். சாபம் நீங்கினது, குறை நீங்கினது, எல்லாமே மாறிற்று. ஆகவே அதே போல நீங்க இங்கே வந்திருப்பீர்களானால், நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது குறைகள் இருக்குமானால் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடம் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. முதல் ஜெப குறிப்பு, ஆண்டவரே, ஆண்டவர் நீர் வருவதற்கு முன்பாக எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வாழ்க்கை ஒரு குறையுள்ள வாழ்க்கையா இருந்தது, சபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. ஆனால் நீர் வந்த பிறகு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய், குறை நீங்கி ஆசீர்வாதத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம். இப்ப யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்த வீட்டுக்குள் இருக்கிற குறைவுகள் எதுவானாலும் கர்த்தர் மாற்றுவீராக. அந்த சாபமான அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இப்பொழுதே மாறுவதாக. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சாபத்தின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. ஆபிரகாமின் ஆசீர்வாத சந்ததிகளாய், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியை நோக்கி ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற, ஓ ஹல்லேலூயா, கல்வாரியை நோக்குங்கள், உங்களுக்கு நன்மையானவைகள் நடக்கும் என்று நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மைகள் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவது, கல்வாரி சாபம் நிறைந்த இடம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவரோடு வேற 2 குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இரட்சகர் இயேசு அவரோடு கூட
2 திருடர்கள், குற்றவாளிகள் அவருக்கு இடையிலே தொங்குகிறார்கள் சிலுவையில. அந்த இடமே குற்றவாளிகளுக்கு பிரதானமான இடம், கோர்ட்டுன்னு சொல்லலாமா, தண்டனை கொடுக்கிற இடம். அப்படிப்பட்ட அது பிரதானமான அந்த இடம், அதுதான் அங்க பார்க்கிறோம். அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் எல்லாருமே ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இல்லை, எல்லாருமே அந்த இடத்த பார்த்தா சபிச்சுட்டு தான் போவாங்களாம். அந்த இடம் கிராஸ் பண்ணி போகும்போது ஏதாவது திட்டிட்டு தான் போவாங்க. ஸ்தோத்திரம், என் குடும்பத்தில் ஒருத்தர் இங்கே தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சபிச்சுட்டு போவாங்க. வேதத்தில் ஒரு ஏசாயாவில் தீர்க்க தரிசனமாய் நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது. அதிகமாக நம்ம அதை படிக்க மாட்டோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். இதை வாசிக்கும் போது நம்ம அதை இயேசுடைய காரியத்தை தெரிஞ்சிடலாம். அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, நல்ல கவனிங்க, பார்த்தீங்களா? இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் லூக்காவில் 23:33. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்குள்ளவர்களாய் கொடுப்பேன் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார். கரங்களை தட்டி அல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம். அதைதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கல்வாரி சாபத்தை நீக்க மாத்திரம் அல்ல, உலக மக்கள் அனைத்து பேரின் சாபங்களை நீக்க வல்லமை உள்ளதா இருக்கு. நான் சொல்றேன், கவனிங்க. இந்த கல்வாரி மலை அங்க வருகிற மக்களுடைய சாபத்தை மாத்திரம் அல்ல, உலக மக்கள், இன்றைக்கு திருப்பூர் மக்கள், நம்முடைய சபை மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய சாபங்களை போக்கவே இயேசு அந்த கல்வாரியிலே நமக்காக பலியானார். கர்த்தருடைய நாம் சொன்னாகவே இந்த இடம் கல்வாரி என்றால் சாபமான இடம் என்று அந்த இடத்துக்கு பேர். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட இடத்தை கர்த்தர் அவர் வந்ததினால, பலியானதினாலே, பாவத்தை சுமந்ததினாலே, சாபங்களை, நிந்தனைகளை, அவமானங்களை கர்த்தர் நீக்கி நம்மை ரட்சித்திருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கல்வாரி மலைக்கு ஆண்டவரே எல்லாரையும் இழுத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே அந்த சாபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை நம்முடைய கல்வாரி பக்கம் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் எங்க இருந்தாலும் இப்பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வாங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்வாரி என்ற அந்த இடம் மனம் உருகச் செய்கிற இடம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எப்படிப்பட்ட மனமும் அப்படி உருகிருமா அந்த கல்வாரியில. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று லூக்கா 23:34 பாருங்க. முள்முடி, அது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தை கவனியுங்கள். வேதனை நேரத்தில் ஒரு ஜெபம். நம்ம வேதனை நேரத்தில் ஜெபம் பண்ண மாட்டோம், கஷ்ட நேரத்தில் ஜெபம் பண்ண மாட்டோம், நல்லா இருக்கும் போது தான் ஜெபிப்போம். ஆனால் இயேசு இந்த முள்மூடி அணிந்த அந்த வேதனை அனுபவிக்கிற நேரத்தில் ஜெபித்தார். இந்த ஜெபத்தை கவனியுங்கள். இகழ்ந்தார்கள், மற்றவங்க திட்டுறாங்க, ஜெபம் வருமா? அடித்தார்கள், ஜெபம் வருமா? முகத்திலே துப்பினார்கள், ஜெபம் வருமா? முள்மூடி அணிவித்தார்கள், ஜெபம் வருமா? சிலுவையில் அறைந்தார்கள், தீர்ப்பளித்தார்கள். அனைவருக்கும் இப்படிப்பட்ட நான் சொன்னேனே, சொல்லுங்க இப்போ, முகத்துல துப்புனவங்க, நிந்தித்தவங்க, முள்மூடி சுட்டுனவங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, சிலுவையில் அறைந்தாங்க, இவர்கள் எல்லாருக்காக. ஓ ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் அப்படியெல்லாம் செய்கிறவங்களுக்கு சாபம் விடுவோம், திட்டுவோம், நாசமா போகணும் அவன் அப்படிங்குவோம். ஆனால் அந்த வேதனை நமக்கு அப்படி. ஆனால் அந்த வேதனையில் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அழகான ஒரு ஜெபம் செய்கிறார். மனதுருக்கமான ஜெபம்னா இதுதான், மன்னிப்பின் ஜெபம். அல்லேலூயா. அந்த அவருடைய அளவற்ற இரக்கங்கள் இந்த கல்வாரியிலே நாம் பார்க்க முடிகிறது. அதாவது எதிரிகளை சிநேகிக்கிறதை இங்கே இந்த கல்வாரியிலே பார்க்கிறோம். அவர்களை இயேசுவை சபித்தவர்களை ஆண்டவர் வாழ்த்துகிறார். நல்லா இருப்பாங்க, நல்லா இரு, ஆசீர்வாதமா இரு என்று சொல்லி கல்வாரி தியானிக்கும் இந்த நேரத்திலே நமக்கும் ஆண்டவர் வேதனை நேரத்தில் ஒரு ஜெபிக்கிற அனுபவத்தை தர நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிடம் சொல்லுங்க. ஆண்டவரே இயேசுவே, நீர் கல்வாரியிலே நீர் செய்ததை எங்களுக்கு ஒரு பாடமா இருக்கிறது. அவ்வளவு வேதனை நேரத்தில் நீர் ஜெபம் பண்ணி நீர் ஆண்டவரே
எங்களுக்கு வேதனை நேரத்திலே நாங்கள் புலம்பக்கூடாது, முறுமுறுக்க கூடாது ஆண்டவரே, கோவப்படக்கூடாது ஆண்டவரே, மற்றவர்களை சபிக்க கூடாது. நாங்கள் அதுக்கு பதிலாக ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த கல்வாரி மனமுருகிற இடம், அந்த கல்வாரியில ஏசப்பாவுடைய மனசு அப்படியே உருகிருச்சு. அந்த மாதிரி இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னொரு வேகமாய் போகிறேன். லூக்கா 23:35. இந்த கல்வாரி இகழ்ச்சி, அதாவது பரிகாசம் பண்ணுகிற இடம். அவரோடு கூட அதிகாரிகளும் அவரை பார்த்து இகழ்ந்தார்கள். இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்கல. அப்படி இருந்துதான் அந்த வசனத்தில் இருக்கா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். இகழ்ந்தார்கள், பரிகாசம் பண்ணி பேசுறாங்க. லூக்கா 23:35. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் வந்து அநேகரை கர்த்தர் வியாதியிலே சுகமாக்கினார் இல்ல, மரணத்திலிருந்து அவர்களை ரட்சித்த, அவர்களுக்கு அநேக பிசாசின் பிடியிலிருந்து சுகமாக்கினார், மகா வேதனையிலிருந்து விடுவித்தார். ஆனா இப்ப சொல்றாங்க, மற்றவங்களை விடுவிச்சியே, உன்னை விடுவித்துக்கொள் என்று இகழ்ந்தார்கள். நம்மையும் சில நேரத்தில் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற உன் குடும்பம் அழகப்பாரு, நீ என்ன ஊழியம் செய்யலாம், அப்படியெல்லாம் இகழ்வாங்க. ஆண்டவருக்கு அந்த இகழ்ச்சி வந்துச்சு. கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அங்கே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவருடைய நோக்கம், அவருடைய ஸ்தோத்திரம், முக்கியமான நோக்கம், அவர் சிலுவையில் ஏற்ற நோக்கம் இந்த நேரத்தில் இறங்கி போயிருக்கலாம். ஆனால் நமக்கு ரட்சிப்பு இல்லாமல் போயிருக்கும். ஆமென். உலக மக்கள் இன்னும் பாவத்திலே மரித்து நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஆகவே அவருடைய நோக்கமே சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாம் இகழ்ந்தாலும் கூட ரட்சிக்க தான் கல்வாரிக்கு அவர் சென்றார், வேற நோக்கம் இல்லை. தன் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். லூக்கா 23:38. லூக்கா 23:38 அது ஒரு சாட்சி இடம். கல்வாரி ஒரு சாட்சி, ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கிற இடம். யூதருக்கு ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், இப்ரேயும் அதுல எழுதி அவருக்கு மேலாக அங்க போட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரியாசம் பண்ணும்படியாக இவைகள் எழுதப்பட்டன. உண்மையா அவரை வாழ்த்தி எழுதல. ஸ்தோத்திரம். அதுதான் அங்க வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவைகள் உண்மையானவைகள். பிளாத்து புத்தீனமா அதை செஞ்சிட்டானே நம்ம நினைக்கிறோம், ஆனா உண்மையா அதை சாட்சியா அவன் எழுதி போடுறான். ஆமென். அவர் யூதருக்கு ராஜா. அல்லேலூயா. ஓ, இந்த உலக அனைத்திற்கும் நம்முடைய இயேசு ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. அதை தான் இங்கே பார்க்கிறோம். கல்வாரி காட்சியை அங்கே அங்கே பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அதை தான் பார்க்கிறோம். இயேசு பாவம் போக்கும் இரட்சகர் மாத்திரம் அல்ல, நமக்கு ராஜாவாக இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கல்வாரி ஒரு ரட்சிக்கிற இடம். லூக்கா 23:40-43 வரைக்கும் வாசிக்கும் போது, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். நான் 7 வார்த்தையும் இடையில ஏதாவது ஒவ்வொரு நாள் கொண்டு வருவேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை லைட்டா சொல்லி, இந்த பயங்கரமான ஒரு திருடன் தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாய் தூய்மையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு முதலாவது பரதேசுக்குள் பிரவேசிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு வார்த்தை என்னுடன் என்ற அந்த வார்த்தை நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய வார்த்தை. என்னுடன் என்ற அந்த வார்த்தை எத்தனை ஒரு மகத்துவமான ஒரு மகிமையான ஒரு வார்த்தை அதில் அடங்கி இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். முதல் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டு அவன் பரதேசுக்குள் நுழைகிறான். இன்றைக்கு இந்த 21 நாள் ஜெபத்துக்கு பிறகு அநேக ரட்சிக்கப்பட்டு முதல் சபைக்குள்ள வந்து ஞானம் எடுக்க போறாங்க. அல்லேலூயா. முதல் முன்னாடி வந்து சாட்சி சொல்ல போறாங்க. அந்த கல்வாரியில முதல் ஒரு குற்றவாளி, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு மரண நேரத்திலே பரதேசுக்குள் நுழைகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் இடம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, கல்வாரி ஒரு அற்புதத்தின் இடம். இதுதான் கடைசி குறிப்பு, ஜெபம் பண்ண போறோம். கல்வாரி ஒரு அற்புதத்தின் இடம். லூக்கா 23:44-45. சூரியன் இருளடைந்தது, திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது,
சிலுவையில தொங்குற அந்த ஆண்டவருடைய அந்த வேதனையை அவருடைய சிருஷ்டிகள் கூட பார்க்க முடியலையா. அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகள் கூட அந்த நேரத்தில் அந்த சூரியன், அவர் படைத்த அந்த சூரியனே ஏசப்பா படுற வேதனையை பார்க்க முடியல, சகிக்க கூடாமல் தான் கண்ணை மூடிக்கிச்சு. நான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், பாவ இருளை போக்க இயேசு கல்வாரியில ஜீவனை தந்தார். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது இருள் இருக்கா? இந்த கல்வாரி ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் குடும்பத்தில், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பாவ இருள், சாப இருள், மரண இருள், எல்லா இருளையும் இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். இந்த 2வது நாளிலேயே கர்த்தர் இந்த காரியத்தை, அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. இது எதை காட்டுகிறது என்றால், கர்த்தர் நமக்கு ஒரு புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார். புது வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். அனுகூல வாசலை திறக்க போகிறார். சபையை நமக்காக கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் வழியை நமக்கு ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் ஜெபத்திலே கல்வாரி நோக்கி பார்க்கும்போது எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை இப்பொழுது நாங்கள் ஒவ்வொன்றாக வாசித்தோம். ஆண்டவரே, கடைசியாக வாசித்தோம். ஆண்டவரே, நீ சிலுவையில் ஜீவனை விடும்போது சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவாக 2ஆய் கிழிந்தது. 2 பெரிய அற்புதம், அற்புதத்தின் இடம் இந்த கல்வாரி. இந்த கல்வாரி இடத்துல வந்திருக்கிற இன்றைக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் நமக்கு செய்யட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 2ஆம் நாளிலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. கல்வாரியை நோக்குகிற ஜெபம் பண்ண வந்திருக்கிற இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் செய்வீராக. அது என்ன அற்புதம் என்று சொல்லி இந்த 21 நாள் முடிவிலே நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். ஆண்டவரே, ஓ எல்லாம் இருள் மாறட்டும் அப்பா, வெளிச்சம் உதிக்கட்டும், அந்தகார இருள் விலகட்டும். ஆண்டவரே, ஒரு புதிய வாசல் திறக்கட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூல வாசலை கர்த்தர் திறப்பீராக, ஆசீர்வாத வாசலை திறப்பீராக, ஓ சம்பூரண வாசலை திறப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவ இருளை அழிக்க நீ ஜீவனை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இது இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தின் மூலமாக ஓ உம்முடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறீரே. ஆலயத்துக்குள்ளே வர கிருபை தந்திருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இந்த பாவ மன்னிப்பை அடைந்து இந்த திருப்பூரிலே இருக்கிற இடங்களிலே கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அடைவார்களாக. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அந்த சிலுவையின் காயங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரை சுகமாக்குவதாக. அவருடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஓ கண்ணீரை துடைப்பீராக. இந்த மாலை நேரத்தில் இந்த 2வது நாளிலே பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் தீர்ந்து இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு ஆயத்தமாகட்டும் அப்பா. கல்வாரியை தியானிக்கட்டும் ஆண்டவரே. கல்வாரி காட்சியை தியானிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்திலே போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், கிருபை பாராட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாளை தினத்திலே நாங்கள் வந்து இன்னும் அதிகமாய் பாடி துதிக்க ஜெபிக்க கிருபை தாரும். அநேக மக்களை கர்த்தர் கொண்டு வரும். இன்றைக்கு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். அவளோடு வந்தாங்க, காத்திருந்தாங்க. அவர்களை பலப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த 2ஆம் நாளிலே கல்வாரி காட்சியை நோக்கி பார்க்க வந்த ஒவ்வொருவரோடும், ஜெபிக்க வந்த ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.